So the duration of teaching as well as the number of students are less. Already we have seen in the definition of micro teaching. Micro teaching is ennan paathirukkom. It is nothing but the scale down process of a normal teaching, classroom teaching. அப்படிதானே? I need answers from you all. அமைதியா இருந்தேன்னா அப்ப நானும் அமைதியா இருப்பேன். Yes ma'am. எதுக்கு yes ma'am இந்த ஆன்சர்? Can you hear me? கேக்குதா நான் பேசுறது? Yes ma'am. Yes ma'am. அப்ப நான் அமைதியா இருந்தா நீங்க அமைதியாவே இருப்பீங்க. Okay, இப்போ இப்படி பண்ணுவோம். Let me invite somebody to explain that particular slide. சரியா? நீங்க explain பண்ணுங்க. Let us start with Jabin. Jabin, can you explain this slide? Okay ma'am. During of teaching as well as number of students are less. நம்ம வந்து டீச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா இருக்க கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து அவங்களோடது ஃபுல்லாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து content is divided into the smaller unit. நம்ம வந்து இப்போ ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த டாபிக் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிளியரா நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்க வைக்கிறோம். அப்போ வந்து அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தாதான் அந்த நம்ம கொடுக்குற பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வெரி குட் ஜபீன். போதும் அடுத்து இன்னொருத்தங்கள கூப்பிடுவோம். வெரி குட். வாட் அபௌட் சண்முகப்பிரியா? மேம் எஸ், அடுத்த 2 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க பாப்போம். Only one teaching skill is considered at a time. At a time ஒரே ஒரு டீச்சிங் ஸ்கில்ல மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்பதான் நம்ம கிளியரா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல முடியும். ப்ரொவிஷன் ஆஃப் ஃபீட்பேக். நம்ம நடத்துனதுக்கு இமிடியேட்டா நம்ம ஃபீட்பேக் கிடைக்கணும். அப்பதான் நம்ம என்ன மாதிரி நடத்தி இருக்கோம்ன்றது நமக்கு தெரியும். வண்டர்ஃபுல். ஓகே, அடுத்தது சசிரேகா. சசிரேகா அவங்க இருக்காங்களாமா? or she is absent? ஏன்னா எனக்கு உங்க நேம் லிஸ்ட் இங்க பார்க்க முடியாது. somebody has to respond. absent. Okay, yes, then I think Daisy. Ma'am, there is chance of replanning, reteaching and re-evaluation. What do you mean by that? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மைக்ரோ டீச்சிங்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? அது ரீப்ளான் வந்து முன்னாடி பண்ணிருக்கோம். அடுத்து ரீடீச்சிங் அண்ட் ரீஎவாலுவேஷன் வந்து பார்த்துட்டோம். முன்னாடியே பண்ணிருக்கணும், நாங்க போடல. there is a chance for replanning, reteaching and reevaluation. See, for example, நீ ஒரு கிளாஸ் ரூம்ல போய் டீச் பண்றேன்னு வச்சுக்கோ. நார்மல் கிளாஸ் ரூம்ல ஒரு 8th-கோ 9th-கோ if you are going as a science teacher, நீ நடத்துறது அந்த பிள்ளைங்களுக்கு புரியுது புரியல, சரியா? சில பேர் புரியல மிஸ், நீங்க நடத்துறது எனக்கு புரியவே இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்றான்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்ன பண்ண முடியும்? திரும்பவும் போய் உட்காந்து அதே படத்தை இன்னொரு தடவை நடத்துறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்குமா? அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்படி ஃபீட்பேக் கொடுத்து திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு திரும்பவும் அதை கரெக்ட் பண்ணி நடத்துறதுங்கிறது we feel something
ஹெசிடேஷன் அப்படிதானே? ஆனா இங்க நீ என்ன பண்ற, மைக்ரோ டீச்சிங்ல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ நடத்துற கண்டென்ட்ல உன் ஃப்ரெண்ட்ஸே தான் வந்து உனக்கு என்ன பண்றாங்க, தே ஆர் கிவிங் தேர் ஃபீட்பேக். அப்ப என்ன ஆகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்க சொல்லி உன்னை என்ன பண்ணிக்கிறீங்க, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. எதுல, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீபிளானிங், ரீடீச்சிங் அண்ட் ரீஇவாலுவேஷன் இருக்கிறதுனால தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு கரெக்ட் யுவர் செல்ஃப். கரெக்டா? இதே இது வந்து சான்ஸ் உனக்கு எங்கே கிடைக்காது, நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங்ல கண்டிப்பா கிடைக்காது. நீ கரெக்ட் பண்ண முடியுமா போய் ஒவ்வொரு தடவையும், ஐயோ நான் இன்னைக்கு பாடம் தப்பா நடத்திட்டேன், நம்ம திருப்பி இதே கிளாஸ் நாளைக்கு நடத்துவோம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. So there is no chance in the regular class for correcting yourself, but whereas in a micro teaching there is a chance. சரியா? Okay, fine. அடுத்த பாயிண்ட் என்னது? What is the next point? All the faults of the teacher are observed and rectified. அப்படின்னா anybody else? Yes, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. All the faults of the teacher are observed and rectified. ஃபால்ஸ்னா என்ன, நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படிதானே? இது சிலது அதான் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் there is do's and don'ts ன்னு சொல்லியிருக்கேன் அப்படிதானே? ஸோ அந்த டோன்ஸ் எல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா that becomes a fault, right? Say yes or no? Yes ma'am. அப்ப அந்த ஃபால்ட்டை நீங்க கரெக்ட் பண்றதுக்கும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் ஆப்ஷன் உனக்கு எங்க தான் கிடைக்குது, ஒன்லி டியூரிங் தி மைக்ரோ டீச்சிங் practice, right? So these are all the major characteristics of micro teaching. First thing is, உனக்கு கிடைக்கக்கூடிய கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டே ஒரு சின்ன கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். you will be teaching with a particular content. அதனால உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஒரு பெரிய பர்டனா தெரியாது. and the content is divided into smaller units. so ஈஸியா நீ என்ன பண்ணிக்கலாம், மெமரி பண்ணி வச்சுக்கலாம் உன்னுடைய மைண்ட்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், புக் எடுத்து வச்சு போய் நின்று டீச் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். so you have to have that content in your mind. உனக்கு புரிஞ்சுதான் போய் நீ அங்க நடத்தணும். சரியா? so அப்ப அதனால அதுவும் ஈஸியா இருக்கும். and you are practicing only one skill at a time. ஒரு ஸ்கில் தான் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. and also there is a provision for immediate feedback. உடனடியாக உனக்கு அதனுடைய ஃபீட்பேக்கும் கிடைக்கிறதுனால it is easy for you to correct yourself through replanning, reteaching and re-evaluation. புரியுதா? and also the faults of the teacher can also be observed and rectified. so these are all the major characteristics of micro teaching. Hope you are clear with this slide. Shall I move to the next one? Okay ma'am. Okay, good. So the next slide is the difference between micro and macro teaching. so already we have talked about what is micro teaching and what is macro teaching. அப்படிதானே? micro teaching ங்கிறது நமக்கு practice பண்ணறதுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிற கூடிய ஒரு environment is micro teaching, whereas macro teaching is your normal classroom teaching environment. is it okay? can anyone explain this one? Okay. இதுல யாரா ரெண்டு பேர் வாலண்டியர் பண்றீங்களா? first 3 points ஒருத்தங்க, next 3 points ஒருத்தங்க. or should I name anyone? இருங்க பாப்போம். வாலண்டியர்னா யாரும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு அனுஷ்யாவும் அனுஷ்யா தேவி ரெண்டு பேருமே வரலையா? மேம் அனுஷ்யா பிரசன் மேம். அனுஷ்யா இருக்கீங்களா? எஸ் அனுஷ்யா, அப்ப நீங்க சொல்லுங்கடா. first 3 points you have to explain. ஸ்மால் குரூப் ஆஃப் 6 to 10 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க மைக்ரோ டீச்சிங்ல. அதே மேக்ரோ டீச்சிங்ல வந்து குரூப் ஆஃப் 40 to 60 ஸ்டூடெண்ட்ஸ்னா நிறைய பேர் 40ல இருந்து 50 60 வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுதான் மேக்ரோ டீச்சிங். அடுத்து வந்து ஒன் ஸ்கில், ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சு கண்டினியூவா கிளாஸ் நடத்திட்டே தான் இருப்பாங்க. இதுல மேக்ரோ டீச்சிங்ல வந்து செவரல் ஸ்கில்ஸ், கிளாஸ் நடத்துவாங்க, திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. டியூரேஷன் 5 to 7 minutes. இதுல வந்து டைமிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 5 to 7 minutes கிளாஸ் முடிச்சிருவாங்க. இதுல மேக்ரோ டீச்சிங்ல வந்து 40 to 45 minutes வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. Very good. The next 3 points, I think Ganga Devi. Immediate feedback micro teaching. உடனே வந்து
ஆனா மேக்ரோ டீச்சிங்ல வந்துட்டு இமிடியேட்டா கிடைக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்லனா சொல்லாமே இருப்பாங்க மேம். வெரி குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் கேரிட் அவுட் அண்டர் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன். அப்படின்னா என்ன? இந்த பக்கம் நோ கண்ட்ரோல் ஓவர் சிச்சுவேஷன். கேரிட் அவுட் அண்டர் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் என்ன? உன்னை என்ன பண்ணிருக்காங்க அங்க? மைக்ரோ டீச்சிங்கோட மெயின் டார்கெட் என்ன? ஏற்கனவே பார்த்தோமே, பிளானிங், டீச்சிங் அண்ட் ஃபீட்பேக் ஃபாலோட் பை ரீபிளானிங், ரீடீச்சிங் சொல்றோம். அப்போ உன்னை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு 2 பேர் உட்காந்து உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரைட்டா? வெதர் ஷீ இஸ் டூயிங் த ரைட் திங்ஸ், கரெக்டாக அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுறாளா இல்லையாங்கிறத உன்னை என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூ வில் பி அண்டர் அ கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் டு ப்ராக்டிஸ் தட் பர்டிகுலர் ஸ்கில் இன் த ரைட் ஃபார்மேட். கரெக்டாக அதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோடையே நீ வந்து என்ன பண்ணியிருப்ப? அந்த பாடத்தை நடத்துவேன். மேபி 5 மினிட்ஸாக இருந்தாலும் 7 மினிட்ஸாக இருந்தாலும் அந்த கான்ஷியஸ்னஸோடு நீ அந்த பாடத்தை நடத்துவேன். தட் மீன்ஸ் சம்படி இஸ் கண்ட்ரோலிங் யூ. உன்னை வந்து இதுதான் நீ செய்யணும், இதை தான் பண்ணுறியான்னு உன்னை வந்து ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஆனா மேக்ரோ டீச்சிங் நீ வேலை கிடைச்சி ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா போனதுக்கு அப்புறம் உன்னை யார் வந்து அங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்ண போறா? நீ என்ன நடத்துறியோ அதுதான் வந்து அங்க என்ன ஆகுது? உன்னுடைய கிளாஸ் ரூம் செட்டப். Do you agree with me? எஸ் மேம். கரெக்டா? ஏன்னா நம்ம இப்ப ட்ரைனிங் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நானே கவனிக்கிறேன் அப்படின்னா, நான் இருந்து கவனிக்கிறக்கும் நான் இல்லாம நீங்களே எடுத்துக்கிறக்கும் there is a difference. உங்ககிட்ட 10 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ நடத்துன்னு சொல்லி உன்னை ஃப்ரீயா விட்டுறதுக்கும், நீங்க அந்த நடத்திட்டு இருக்கும்போது இடையில ஒரு டீச்சர், மேபி நானோ இல்லை உங்க கோர்ஸ் டீச்சரோ யாரோ ஒருத்தங்க வந்து உட்காந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா, is there any difference? உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு டீச்சிங்ல ஒரு டிஃபரன்ஸ் வருமா? வரும் இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர் யாரோ ஒருத்தவங்க நம்மளை மானிட்டர் பண்றாங்கன்னா we are a little bit conscious about that particular situation. That is called as controlled situation. சரியா? ஸோ அப்போ மைக்ரோ டீச்சிங்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. whereas in macro teaching there is no control over the situation. ஏன்னா நம்ம we are free to use the teaching methodology. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். டீச்சிங் பண்ணும்போது நல்லா கான்ஃபிடென்ஸா வந்து பண்ணுவோம் மேம். சரி. மைக்ரோ டீச்சிங்ல ஏன்னா திரும்ப ரீபிளான், ரீடீச்சிங் அந்த மாதிரி வரனால ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் மேம். வெரி குட். மைக்ரோ டீச்சிங்ல கிளாஸ்ல ஏதோ நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்போம் மேம். ஏதோ நடத்துவோங்கிறது நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீ உள்ளுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பானோ, எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ, என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வராதா? Don't you feel like that? It depends on the students also. நீ டென்ஷனா இருக்கியா இல்லை ரிலாக்ஸ்டா இருக்கியாங்கிறது it depends on the students reaction also. சரியா? நீ போற ஸ்கூலு, அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரியாக்ஷன் உனக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனுக்குள்ள தான் நீ உள்ள போய் அந்த குழந்தைங்களாம் உனக்கு பழகி நம்ம கிளாஸ் பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ வில் பி ஃப்ரீ. ரைட்டா? அப்படிதானே? Yes. ஒன்றும் இல்லை. Let me ask you a question. How do you feel attending the online classes for B.Ed? ஏன்னா இப்போ நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 month is over இல்லையா? என்னையிலேருந்து ஆரம்பித்தோம்? என்னையிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சது? Before Diwali ma'am. Before Diwali, maybe November 7th இருந்து ஆரம்பிச்சோமோ? சாரி, November 7 இல்ல 9 ஓகே. என்னம்மா? 5ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டோமா? ஓகே, ஃபைன். ஸோ it is almost 1 month is over, right? So how do you feel now? Is there any difference? பழகிருச்சா? ஏதாவது ஒன்று பேசுங்களேன் ப்ளீஸ். ஆமா மேம். நாளைக்கு ஆமா மேம். என்ன பழகி இருக்கு? உண்மையா சொல்ல போனா இங்க கிளாஸ்ல இருந்தா தூக்கம் வராது மேம். இங்க இருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம், அப்படியே படுக்கிறோம், அப்படியே தூங்கிட்டோம், கொஞ்சம் சாப்பிடுறோம், கொஞ்சம் வேடிக்கை பாக்குறோம், அப்படிதானே? கரெக்ட் இல்ல? யூஸ்வலா அது எனக்குமே உண்டு. மெஷினையே பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வரும். அதனால தான் இடையில உங்களை பேச சொல்லி தொந்தரவு பண்றது. உங்களெல்லாம் பார்க்கணும்ல. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. டு யூ ஃபீல் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் கிளாஸஸ்? ஒரு 4-5 கிளாஸஸ் இருக்கு உங்களுக்கு இல்லையா? கோர் பேப்பர் எவ்வளோ? 3 கிளாஸா? யூ ஹேவ் 3 கோர் பேப்பர்ஸ்,
2 optionals and 1 elective. So totally 6 papers. Do you feel any difference between all these 6 classes? இல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கா? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மேம் 6 பேப்பருக்குமே. என்ன டிஃபரன்ஸ்? டீச்சருக்கு டிஃபரன்ஸா இல்ல பேப்பருக்கு டிஃபரன்ஸா இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸா? என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் மேம். சொல்லுங்க. என்னது ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டீங்க? எஸ் கம் ஆன். கங்கா தேவி கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு வாய்ஸ் கேட்கல. கிளாஸ் எடுக்கிறது பொறுத்து இருக்கு மேம். கிளாஸ் எடுக்கிறது அந்த பேப்பரை பொறுத்தும். பேப்பரை பொறுத்தும் இருக்கா? அடுத்து கேட்பேன் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பேன், அதுவும் வருவேன் அடுத்து. சரி, வேற யாரு? சசிரேகாவா பேசுனது அப்பவே? எஸ் மேம். சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் உண்மையை சொன்னா சில கிளாஸ்ல தூக்கம் வருது, சில கிளாஸ்ல தூக்கம் வர மாட்டேங்குது மேம். அந்த அளவு நல்லா கிளாஸ் போகுது மேம். ஓ, என் கிளாஸ்ல தூக்கம் வருதா வரலையாமா? மேம் இன்டராக்டிவா போறதுனால நல்லா இருக்கு மேம். அதனால எப்படி கிளாஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும்ங்கற விஷயம் கூட நமக்கு தெரியுது மேம். வெரி குட். அதுல இருந்து கத்துக்கலாம் மேம். வண்டர்ஃபுல். எனி அதர் வியூஸ் ஃப்ரம் அதர்ஸ்? மத்தவங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல மேடம், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆன் பண்ணி விட்டு ஹெட்செட்டை போட்டு பேசாம நாங்கள் உட்காந்துக்குவோம். இல்லை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆன் பண்ணி சவுண்டு போய்கிட்டு இருக்கும், நான் பாட்டு கிச்சனில் போய் வேலை பார்ப்பேன், இல்லை சாப்பிட்டுட்டு இருப்பேன், இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்படியா? டீச்சிங் ஸ்டைல் வந்து வேரி ஆகும் மேம். டீச்சிங் ஸ்டைல் வேரி ஆகுது. அதை கோப் அப் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Do you feel it a little bit difficult? Hi, good morning. Hi. Sorry to disturb you. I just don't want to disturb. No problem. Very good, Marilyn. Active in your class. Thank you. உங்களுக்கு அது ஒவ்வொருத்தங்களுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு do you feel it difficult? Or manage பண்ணிக்கலாமா? மேனேஜ் பண்ணிக்கலாம் மேம். ஈஸியா தான் மேம் இருக்கு. That's fine. So this is what is the major difference that has been given as the difference in the micro teaching and macro teaching. சொல்றோம் இல்லையா, SCAD and அதுன்னு சொல்றோம். It is a practice. போக போக என்ன ஆயிரும், அதுவே நமக்கு பழகிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ you have been adopted to that situation. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்க, ரைட்டா? அவ்வளோதான். Is there any clarifications needed from this slide? Micro teaching versus macro teaching? No ma'am. Shall I proceed to the next one? Okay ma'am. So as I have told you, there are many micro teaching skills. நிறைய skills இருக்கு. But apart from all those skills, the most important skills what we are using in our regular teaching மட்டும்தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். I have listed only 8 skills. சரியா? These 8 skills are necessary for a effective classroom teaching. கண்டிப்பா இது எல்லா ஸ்கில்லையுமே நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. I could see from your teaching video எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. But without knowing that this is this skill, இதுதான் இதனுடைய ஸ்கில்லுங்கிறது தெரியாமே நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். Now you will be able to know, you can identify, ஓ இது நம்ம யூஸ் பண்ணா இதுதான் இந்த ஸ்கில்லா அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். So the list of the skills I have given you is, first one is set induction or skill of introduction. So how to introduce a lesson or topic, that is more important. ஏன்னா நீ இன்ட்ரடக்ஷன்ல தான் என்ன பண்ணுவ, you will make the students to get ready to listen to you. இல்லையா? என்ன பாடம் நீ நடத்த போறியோ அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்க போறதே உன்னுடைய இன்ட்ரடக்ஷன் ஸ்கில் தான். ஸோ அப்போ அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியணும். தென் வாட் இஸ் த ஸ்கில் ஆஃப் ப்ராபிங் கொஸ்டின்ஸ்? இஸ் தேர் எனி ஐடியா? ஏதோ கொஸ்டின்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ சம்திங் ரிலேட்டட் வித் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ரைட்? நோ ரெஸ்பான்ஸ். ஆமாவா இல்லையா? Yes ma'am. Yes ma'am. அடுத்தது skill of explanation. What is the skill of explanation? ஒரு விஷயத்தை நீ எப்படி அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்றங்கிறதுமே ஒரு தனி ஸ்கில். ஏன்னா you will have different type of students in your classroom.
ரைட்? ஒரு குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் லெவலில் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க. So you have to take more initiative to explain a particular skill to your student. ஒரு சிலருக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நீ சொல்லிக் கொடுக்கணும், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து நீ டிராயிங் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும். இட் டிஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ். அப்போ நீ எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நீடையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிற அப்படிங்கிறது. சரியா? we will see all these skills in detail, what are with the do's and don'ts. சரியா? And the next one is skill of stimulus variation. What do you mean by stimulus variation? Any idea? Okay, fine. அடுத்தது skill of reinforcement, and the next skill is skill of using blackboard writing, and the next one is skill of classroom management. So இது எல்லாமே என்ன பண்றீங்க, in between your classes எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்றீங்க. and the final one is achieving the closure. So how to wind up the session? ஒரு கிளாஸ் ஓகேம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நான் வைண்ட் அப் பண்ணி முடிச்சிடணுமா? ஓகே எல்லாம் அப்படி அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடுங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே போயிடுவீங்களா? அப்படி நீங்க போயிடுவீங்க. ஆனா it is not good for a teacher to wind up the session like that. புரியுதா? there is a procedure how to end the classroom. அப்ப கிளாஸ் டீச்சிங்கே எப்படி முடிக்கணும், how to achieve that closure அப்படிங்கிறதுக்கு there is certain rules and regulations. புரியுதா? so all these 8 skills are going to be practiced in your B.Ed now. Clear? Clear, ma'am. Okay, fine. So before going to that, let us again try for என்னாச்சு இது ஷேரிங் தெரியலையா உங்களுக்கு? அப்போ நான் காட்டின பிபிடி தெரியுது மேம். தெரியுதா? ஓகே ஃபைன். இல்லை நான் பார்த்தப்ப அது தெரியல, அதனால தான் பார்த்தேன். ஓகே, லெட் மீ ஹாவ் அ வீடியோ, ரைட்? ஆனால் அதனுடைய ஆடியோ கேட்குதா? கேக்குதா? இன்னும் வீடியோவே வரல மேம். வீடியோவே வரல மேம். வீடியோவே வரலையா? என்னையா நடக்குது? ஏன் வீடியோ வர மாட்டேங்குது? should I upload this one in the Teams? இருங்க வரேன். files okay. இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஓகே, லெட் மீ ட்ரை டு அப்லோட் ஒன் வீடியோ ஃபைல். இதில் அப்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். என்ன, எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க. லெட் மீ அப்லோட் இட். அப்லோடிங் தி ஐட்டம்ஸ். ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கனெக்டிங் டு OneDrive. Yes. Have you all checked your first internal circular? Later join பண்ணிருக்கீங்க. எனக்கு யார் யார் absent? நர்மதா இருக்கியாமா? Yes ma'am. What about yesterday's attendance madam? நர்மதா madam. Ma'am, மகேஸ்வரி லேட்ல பின்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்க மேம், அதனால நான் நோட் பண்ணேன். இதுக்கு தான் 1க்கு 2 ரெப்ரசன்டேட்டிவ் போட கூடாதுங்கிறது. அப்படிதானே? அவங்க லேட்டா தானடா வந்தாங்க. நீங்க அப்ப சொல்லி இருந்திருக்கணும்ல. அவங்க நீங்க போட்டுட்டீங்கன்னு நினைச்சு அவங்க போடலையா? அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரியா? அட்டெண்டன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். ஒரே ஆள் தான் ஏனா உங்களுக்கு ஆப்சென்ட் இருந்தாங்க. யாருடா? நேத்து ஒரே ஒருத்தர் தான் மேம். நேம் எனக்கு தெரியல மேம். 15 மெம்பர்ஸ் ஆனா ஜாயின் பண்ணிட்டாங்க மேம். மொத்தம் 16. அது என்னங்கறத நீங்க பார்த்துட்டு இன் கேஸ் அவங்க வராட்டி நீங்க பார்க்கணும். புரியுதா? அவங்க ரெகுலரா பாத்துறாங்க. அவங்க வராத அன்னைக்கு நீங்க பார்த்து அவங்க கிட்ட சொல்லிருங்க. அவங்க என்ட்ரி போட்டு நமக்கு அனுப்பிடுவாங்க. என்ன மகேஸ்வரி? எஸ் மேம். என்னது இது அப்லோட் ஆகுமா?
MB 15 MB இருக்கே. ஓகே ஃபைன். ஓகே நீங்க சொல்லுங்க உங்களோட வியூஸ். ஒரு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணனும்னா எப்படி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? அதுக்குள்ள அது அப்லோட் ஆகட்டும் பாப்போம். What are all the strategies you use to introduce a topic? சொல்லலாமா? நிறைய பேர் இப்போ எடுத்துட்டீங்க. You have taken the classes. நான் பார்த்துட்டேன் நீங்க எப்படி எடுக்கிறீங்கங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். So tell me how will you introduce? Yes சொல்லுங்க. மேம் அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபன்னா கொண்டு போயிட்டு இன்ட்ரோ듀ce பண்ணலாம் மேம். ஆக்டிவிட்டீஸ் மூலமா கொடுத்து கொண்டு போலாம். Can you give me an example? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே மத்தவங்க யாராவது அதுக்குள்ள ஆன்சர் பண்ணலாம். லெட்டர் திங்க். ஜபி நான் சொன்னேன் இப்போ. எஸ் மேம். ஓகே மத்தவங்க யாராவது how will you introduce a lesson to your students? See you are going to deal with small children, 9th standard students, 8th standard students. அவங்களுக்கு தான் நீங்க பாடம் நடத்த போறீங்க. Only the PGs will be sent to 11th. அதுவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் தான் 11th கொடுப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, they'll give only on 8th and 9th தான் கொடுப்பாங்க. சரியா? So how will you introduce your lesson to that children? You keep in mind that அவங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க and they are from government schools. So they don't have any previous knowledge about that particular topic. நீ நடத்த போற டாபிக் இந்த previous knowledge-மே இல்லாம இருக்காங்க. சரியா? அப்ப எப்படி பண்ணுவாங்க? How will you introduce that? மேம் நம்ம எடுத்தோடனே கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாம நம்ம டெய்லியும் பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸோட அதை கம்பேர் பண்ணி இது பண்ணலாம் மேம் சிம்பிளா. Okay, you can link with the day-to-day life activities இல்லையா, to make it simple. யாராவது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குமேன்னு பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. மேம் இப்போ மெஷர்மெண்ட் லென்த் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நடத்தும் போது முன்னாடியே அவங்க ஸ்கேல் அப்புறம் ஏதாவது மெஷரிங் அப்ப நம்ம டியூப் அதாவது நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ற டியூப் இதெல்லாம் வந்துட்டு அந்த வயர்லாம் பார்த்துருப்பாங்க மேம் அவங்க. அப்ப அதை கொண்டு நம்ம காட்டலாம் மேம் இதெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிலாம் சொல்லி அவங்க கிட்ட நம்ம கேள்விகள் மூலமா அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம் மேம். ஓகே ஃபைன். நம்ம கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி அவனை வந்து இது பண்ணி சொல்லலாம். ஓகே அடுத்தது any other options? Science எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும்? only by activities, questioning இது மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? அது ஸ்டோரி டெல்லிங் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு அதுல இருந்து அவங்கள்ட்ட வந்து இது பண்ணலாம். ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம். இன்னொரு வார்த்தை எதிர்பார்க்குறேன், அதையும் உங்ககிட்ட இருந்து வர மாட்டேன்னு எனக்கு தெரியலையே. சயின்ஸ்ல நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். மேம் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு செஞ்சு காட்டி அவங்களுக்கு அது வெரி குட் டெமான்ஸ்ட்ரேஷன். அழகா நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு காட்டி ஒரு விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் இன்ட்ரடியூஸ் அ லெசன், ரைட்? ஸோ யூ கேன் கோ வித் அ ஸ்டோரி, டெமான்ஸ்ட்ரேஷன், ஆக்டிவ் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்னால சொல்லலாம். அப்லோட் பண்ணது ஏன் வர மாட்டேங்குது? ப்ரௌஸ் upload from my computer, custom file. ஓ அப்ப இது எதுல அப்லோட் ஆயிருக்கு? நம்ம கண்டென்ட்ல இருக்கோ? ஏமா உங்க லேர்னிங் மெட்டீரியல்ஸ்ல ஏதாவது வீடியோ இருக்கான்னு பாருங்க. Can you see that? பார்க்க முடியுமா? எஸ் மேம், ஒரு வீடியோ இருக்கு மேம். ஒரு வீடியோ இருக்கா? எஸ் மேம்.
அப்போ அதை நான் இப்போ இதில் போய் பார்க்கணும். ஃபைல்ஸ்லையாடா? எனக்கு அது இதில் வரும். ஃபைல்ஸ்ல தான் மேம். ஃபைல்ஸ்ல தான் மேம் இருக்கு. ஃபைல்ஸ்லையா தான் மேம் இருக்கு? இல்லை, இருக்கு. எனக்கு அது விசிபிலிட்டி வரலையா, அதனால தான் கேட்குறேன். ஃபைல்ஸ் டீம்ஸ்ல போய் மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் இருக்கு. வேற என்னடா இருக்கு? என்ன வீடியோடா இருக்கு? செட் இண்டக்ஷன் ஒன்று இருக்கா? எஸ், ஆஃப் கோர்ஸ். சரி, லெட் மீ ஓபன் திஸ். இதுலயாவது நமக்கு அது தெரியுதான்னு பார்ப்போம். வை அது ப்ளே ஆக மாட்டேங்குது. கேன் யூ ப்ளே தட்? உங்களுக்கு ப்ளே பண்ண முடியுதா அது? எஸ் மேம். ப்ளே ஆகுதாமா? மேம் எனக்கு ஃபைல்ஸ்ல ஒண்ணுமே இல்ல மேம். நல்ல பிள்ளைங்க. ஏன் உனக்கு ஃபைல்ஸ் ஒண்ணுமே இல்ல? நீங்க உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கல்லடா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பாடத்தை நடத்துவோம்னா விட மாட்டேங்குது டெக்னாலஜி. திரும்பவும் அது இங்கே டவுன்லோட் ஆகி என்ன பிரயோஜனம்? ஏதாவது தெரியுதா? வீடியோ ஏதாவது தெரியுதா? நோ மேம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்திருக்கிறவங்க ஃபைல்ஸ்ல வந்திருக்கிறவங்க அதை பாருங்க. அதர்வைஸ் ஹவு டு see this play in mini view. நான் இன்னைக்கு யாருக்கா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குவா டெக்னாலஜி. என்னமா? ஃபைல்ஸ்ல வீடியோ ப்ளே ஆகுது மேம். யாருக்கு? அப்ப எல்லாத்துக்குமே இருக்கா? Have you all can see that video? அது கொஞ்சம் பாருங்களேன் அந்த வீடியோவை. அப்போ அப்ப ஏன் எனக்கு ப்ளே ஆக மாட்டேங்குது? Let me see whether it is playing. பாக்குறீங்களா எல்லாரும் அந்த வீடியோவை? இப்ப தெரியுதாமா வீடியோ? மேம் எனக்கு தெரியுது மேம். எனக்கு அந்த எல்லாத்துக்கும் தெரியுதா? பார்த்துட்டு இருக்கேன். நோ மேம், எனக்கு தெரியல மேம். ஐயோ இறைவா. சரி, எத்தனை பேத்துக்கு தெரியல? மேம் எனக்கு. யார் அது? பேரோட சொல்லுங்க, எனக்கு இதுல தெரியல. மெர்லின் மேம். மெர்லினுக்கு மட்டும் தான் தெரியல, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுதா? மேம் அனுஷ்யா மேம். எனக்கு தெரியல மேம். சரி, அனுஷ்யான் மெர்லின் தவிர மத்தவங்களுக்கு தெரியுதா? மேம் கங்காதேவிக்கு தெரியும் மேம். சிவரஞ்சனி மேம். நான் இந்த கிளாஸ் விட்டே போறேன். எனக்கு வேணாம். நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த அனுப்புனா இப்போ என்னோட ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறது கூட தெரியலையா? இல்ல மேம், நீங்க மட்டும் தான் மேம் தெரியுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா. இரு வரேன், இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். டீம்ஸ்குள்ள போய் இவ்வளவு டார்ச்சர் பண்ணக்கூடாது என்ன டீம்ஸ். சரி, டெக்னாலஜில யார் இங்க ரொம்ப பயங்கரமா இருக்கிறவங்க? ஹலோ, டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் யாருமா? இதுல வாயை திறக்க மாட்டாங்க இனி யாரும், அப்படிதானே? ஹலோ, நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்கில்லாவது முடிக்கணும்னு நினைச்சேன். குட் மார்னிங் தம்பி. ஐயோ, நான் அதை பார்க்கலடா தம்பி, இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, வீடியோஸ், விண்டோ, டெஸ்க்டாப் இருக்கா?
இது மறந்துட்டு போயிட்டேன் இங்க இருந்து. More actions. Breakouts. மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு மேம். 10:15 தானே உங்களுக்கு? மேம் 10 o'clock 10 o'clock-ஆ? சரி போங்க, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஓகே, யாராவது ஒருத்தங்க எனக்கு ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கங்களேன். இதுல எப்படி வீடியோ இது பண்ணணுங்கிறத பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு சொல்றேன்னு யாராவது ஒருத்தங்க எனக்கு எடுத்துக்கங்களேன். எனிபடி வில் ஹெல்ப் மீ? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா எப்படின்னு பார்க்கறதுக்கு? நோ? நோ வாலண்டியர்ஸ்? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, let us wind up the session. Thank you all. நாளைக்கு we will see all the skills. சரியா? 8 ஸ்கில்லே நாளைக்கு வச்சு செஞ்சிருவேன். புரியுதா?